ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தைக் கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை: ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துரிவுற்றோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலையாற்றும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவையெல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றவர்களே, மகிழ்ந்து பெருவகை கொள்ளுங்கள். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மளை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார். அதனால் அவர் நிறைய ஆசீர்வாதங்களையும் அன்பும் பொழிய நம்ம மேலே தான் இருக்குது. எல்லாம் நல்லா செஞ்சுட்ட, ஒட்டையெல்லாம் அடைச்சிட்ட, ஆனால் ரொம்ப அழுக்காக இருக்குது. இந்த அழுக்கான பாத்திரத்தில் நான் பாலை ஊற்றுனேன்னா அந்த பால் கெட்டு போயிடும். அதனால் நீ போய் நல்லா சுத்தப்படுத்தி, நல்லா கழுவிட்டு சுத்தப்படுத்தி அதை கொண்டு வான்னு. அந்த பாத்திரம், இந்த பாத்திரம், நீங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த பாத்திரம். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை ஓட்டைகள் இருக்கிறது, எத்தனை பிரச்சனைகள் இருக்குது, எத்தனை போராட்டங்கள் இருக்குது, எத்தனை குழப்பங்கள் இருக்குது, எத்தனை வேதனைகள் இருக்குது, எத்தனை பாவங்கள் இருக்குது, அதுதான் ஒவ்வொரு ஓட்டையும் நம்ம அடைக்க வேண்டும். அடுத்தது எவ்வளோ கச்சராவாக இருக்குது, எவ்வளோ அழுக்காக இருக்குது, எவ்வளோ கரைகள் இருக்குது, அதெல்லாம் கழுவி சுத்தப்படுத்த வேண்டும். எப்போ இதெல்லாம் நான் செய்கிறோமோ இந்த பாத்திரம் தயாரான நிலைக்கு வந்துவிடும். அது தயாரான நிலைக்கு வந்துட்டோன்னே அவர் கொடுக்கும் ஆசீர்வாதங்கள், கிருபைகள், அவருடைய நிறைந்த அளவில்லாத அன்பு இந்த பாத்திரத்தில் ஏங்க முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். இல்லாவிட்டால் ஒவ்வொரு தடவையும் அவர் கொடுக்கும் பொழுது அந்த ஓட்டைகளில் அது போய்விடும், அல்லது அந்த கரையில் அது ஒட்டிவிடும். அது தூய்மையாக இருக்க முடியாது. புரியுதுங்களா நான் சொல்றது? அதுதான் அந்த நற்செய்தியில் நிறைய சொல்லியிருக்கிறாரு. இது எல்லாம் கையாளுறதுக்கு பேறு பெற்றோர் எல்லாத்தையும் கையாளுறதுக்கு இந்த ஒரு வசனம் ஒன்றி போதும். இந்த ஒரு வசனம், நீ தூய்மையாக இருக்க வேண்டும். நீ தூய்மையாக இருந்தால் இறைவனை காண முடியும். காண முடியும்ன்றதான் என்ன அர்த்தம்? அவர் சொல்றது இந்த கண்ணால பார்க்கிறது அல்ல. இந்த கண்ணால பார்க்கிறதுக்கும் பாக்கியம் இருக்கும்.
ஆனால் அவர் சொல்றது இந்த கண்ணால பார்க்கறது இல்லை, அது நம்ம இறந்தோன ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது கண்ணால பார்க்க முடியுமா? இந்த கண்ணால not to see, be able to see him with our naked eyes. ஆனால் அவரை நான் செவி மடக்க முடியும். I can sense him talking to me. அவர் என்னிடம் பேசுறதை நான் உணர முடியும். நிச்சயமாக ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, discernment, மனப்பக்குவம். அந்த மனப்பக்குவம் உங்களிடம் இருக்கும். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்போ பேசணும், எப்போ பேசக்கூடாது, எப்போ நான் அது செய்யணும், எப்போ இது நான் செய்யணும், எப்போ இந்த நடவடிக்கை எடுக்கணும், எப்போ இந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று நம்மளுக்கு அதெல்லாம் வந்துவிடும். அதுக்கு தான் நம்மளை அழைக்கின்றார். So when I am able to be in the pure state, he will give me the discernment. பேசவே தெரியல சில பேருக்கு. ஏன் பேச தெரியல? சில சமயத்தில் பார்த்தீங்களா, நம்ம பேசுவோம் பார்த்தீங்களா, நீ ஒருத்தர் வந்து வராரு உங்கள்கிட்ட, உதாரணத்துக்கு நீ பட்டதாரி ஆயிட்டியாமே, பட்டதாரி ஆயிட்டியா, எப்படி ஆகுன, நீ வீடு வாங்கிட்டியாமே, எப்படி வாங்கின, உதாரணம் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இருக்கலாம். ஏன் பேசும்பொழுது சரியா பேச மாட்டோம்? பேசுறதே தெரிய மாட்டேது சில பேருக்கு. ஸோ அதுலேயே நம்மளுக்கு ஒரு பேசுறதுலே தப்பாக பேசி கொண்டிருக்கின்றோமே. அப்போ அதுலேயே அந்த விஷயத்திலேயே நீங்கள் பார்த்துக்கலாம், உங்களிடம் வந்து அந்த மனப்பக்குவம் இருக்குதா, அந்த சிந்தனை ஆற்றல் இருக்குதா, அந்த டிசைன்மெண்ட் இருக்குதா. அது இல்லாவிட்டால் மற்றதெல்லாம் என்ன பேச முடியும், மற்ற விஷயங்கள்லாம் என்ன பேச முடியும்? அதனால் தூய்மையாக இருக்கிறதுக்கு அவர் நம்மளை அழைக்கின்றார். தூய்மையாக இருக்கிறதுக்கு ஆலயத்துக்கு ஏன் வரோம்? குருவானவர் சொல்கிறாதோ, நற்செய்தியை படிக்கிறோமோ, இறை அன்பில் ஊறி வாழும் பொழுது இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும், நான் கொண்டு போகி இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறீர்கள், என்ன பேசி கொண்டிருக்கிறீர்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒவ்வொரு நாளும் நான் கோபமாக இருந்தேன் என்றால் முழுமையாக ஒவ்வொரு நாளும் கோபத்தில் இருந்தேனா எப்படி தூய்மை அடைய முடியும்? எப்படி அவர் குரலை கேட்க முடியும்? ஒவ்வொரு நாளும் பொறாமையில் இருந்தனா எப்படி அவர் குரலை கேட்க முடியும்? ஒவ்வொரு நாளும் உடல் இச்சையோடு இருந்தனா எப்படி அவர் குரலை கேட்க முடியும்? ஒவ்வொரு நாளும் மற்றவங்களை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா, குறை சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா எப்படி அவர் குரலை, அல்லது பொறாமை பேசிக்கிட்டு இருந்தேன்னா, அல்லது கெட்டதை பேசிக்கிட்டு இருந்தேன்னா, கெட்ட வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருந்தேன்னா, இங்கே யாராவது சொல்ல முடியுமா? ஒவ்வொரு நாளும் நான் கெட்ட பேசியே பேச மாட்டேன். எப்பயாவது ஒன்று நீங்கள் செஞ்சு ஒரு நாளாவது எப்பயாவது நம்ம விட்டுருவோம், ஏதாவது ஒரு வார்த்தையை டக்குன்னு விட்டுருவோம். கெட்ட வார்த்தை என்றால் கொச்ச வார்த்தை மட்டுமில்லை, டேய் வீணா போனவனே, அதே நல்ல வார்த்தை அல்ல. டேய் வீணா போனவனே, அதே நல்ல வார்த்தை இல்லையே. எத்தனை பேரை பின்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க. நம்மெல்லாம் வந்து சில பேர்த்த கை காட்டுவோம், சிரிப்போம். சில பேர்கிட்ட இல்லை, எல்லாத்தையும் கை காட்டிக்கிட்டு இருப்போம். அந்த நேரத்தில் சிரிக்கும் பொழுது அதில் எவ்வளோ தூய்மை இருக்குது. ஹாய், இப்போ பாருங்கள், நான் கூட உங்களுக்கு கை காட்டிட்டு போகிறேன், நீங்களும் கை காட்டுறீங்க. சில பேர் அருகில் இருக்கும் பொழுது சிரிக்கும் போது தெரியுது பாருங்க, ஹாய். அந்த நேரத்தில் கை காட்டும் பொழுது போது பாரு, கை காட்டிக்கிட்டு, இது அப்பா டக்கரா, இது பெரிய நினச்சிக்கிட்டு இது பெருசுன்னு. எத்தனை பேர் நீங்கள் அப்படி நினைக்கிறீங்கன்னு சொல்லலை, ஃபாதர் நினைக்கிறீங்கன்னு சொல்ல, எங்களை தானே சொல்கிறீங்க. அப்படி இருக்கலாம். நம்ம என்னை பற்றி சொல்ல வரல, உங்கள் இடையிலேயே சில பேரை பார்த்துட்டு நம்ம சிரிப்போம், முன்னுக்கு பார்த்து சிரிப்போம், ஹாய் ஹாய். அந்த நேரத்தில் இந்த மனநிலை எப்படி இருக்குது? எனக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன பிடிக்காது என்று. ஆனால் கை குலுக்கும் பொழுது நான் தூய்மையாக கை கொடுக்க வேண்டும். நான் அவங்கள பார்த்து சிரிக்கும் பொழுது அவங்களுக்கு எனக்கு பிடிக்காம இருக்கலாம், எனக்கு அவங்கள பிடிக்கும்.
பிடிக்காமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களே எனக்கு பிடிக்கும். ஆனால் கை கொடுக்கும் பொழுது நான் தூய்மையாக கொடுக்கணும், தூய்மையாக சிரிக்க வேண்டும். அவங்களுக்கும் எனக்கும் 2 பேருக்கும் வேற்றுமை இருக்கும் பொழுது கை கொடுக்கும் பொழுது அந்த மாதிரி சிரிச்சேன்னா நானும் போலி வேஷம் தானே. எத்தனை பேர் இப்படி செய்து கொண்டிருக்கின்றோம். பாடல் பாடுறோம், கீதம் பாடிக்கிட்டே அழகா பாடுறோம், பாடிக்கொண்டே இன்னைக்கு இது நிலவில் வருது. பாடும் பொழுது வார்த்தை வருது, ஆனால் நிலவில் என்ன திறமா வருது? இடியப்பம் இருக்குமா, முடிஞ்சிருக்குமா கடையில், அந்த ரவா இருக்குமா, ரவா தோசை இருக்காதா, அந்த கடைக்கு போகலாம், அல்லது இன்னைக்கு சாயங்காலம் கோழிக்கறியா அல்லது ஆட்டுக்கறியா, அது நினைவில் வந்துக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்கிறோம். வாயில் ஒரு வார்த்தை, சிந்தனையில் ஒரு வார்த்தை, மனசில் இன்னொரு வார்த்தை, இன்னொரு நினைவு. சாரி, இப்படியே போய்கிட்டு இருந்தோம் என்றால் தூய்மையை அடையே முடியாது. ஒரே சிந்தனையில் இருக்கணும். இப்போ இந்த நேரத்தில் இது செய்யறதுனா 1க்கும் 2க்கும் ஒரே நேரத்தில் செய்ய முடியாது, தெரியுமா? யூ கேன் கோ டு டாய்லெட், யூ கேனாட் பீஸ் அண்ட் பாஸ் மோஷன். இங்கிலீஷில் சொன்னால் கொஞ்சம் அசிங்கமாக இருக்காது, அதுதான் இங்கிலீஷில் தமிழில் சொன்னால் அசிங்கமாக இருக்கு. என்ன ஃபாதர் இப்படிலான்னு சொல்கிறாருன்னு ட்ரை பண்ணியிருக்கிறீங்களா? எப்பயாவது 2ம் செய்ய முடியுமா? முடியவே முடியாது, யாராலையும் முடியாது. 2ம் ஒன்று செஞ்சு தான் இன்னொன்று செய்ய முடியும். அதை உணர்றதுல இது ஃபிசியாலஜிலா, இதை அதை உணர மாட்டோமே, அதே உணரலை. எப்படி 2 செஞ்சுக்கிட்டு இருக்க முடியும்? சில விஷயங்களை செய்ய முடியும். சாப்பிட்டுக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு வாயில், அது சரியில்லையே. சாப்பிட்டுக்கிட்டு தண்ணி ஊற்றி குடிக்க முடியுமா ஒரே நேரத்தில்? முடியாது, அடைச்சிக்கும், ஏதாவது ஒன்று நடக்கும். அதனால ஆண்டவரை வணங்கும் பொழுது முழுமையாக முழு மனதோடு வணங்குங்க. அவரை வணங்கும் பொழுது அவரை உள் வாங்குங்க. ஏன்னா அவர் ஆசையோடு இருக்கிறாரு, நிறைய ஆசையோடு இருக்கிறாருங்க. உங்களுக்கு கொடுக்கறதுக்கு கொடுக்க 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 ஆசையாக இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் தடங்கள் போட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். மன்னிக்கணும் இந்த காரணம் சொல்றதுக்கு. போன வாரம் நான் மேலே பூசை முடிஞ்சு மேலே போயிட்டு அடுத்த பூசைக்கு தயார் பண்ணுறேன். இங்கே ஒரு பெரிய சத்தம், கார் அங்கே என் காதில் விழுவுது. இங்கே உட்காந்துருக்கிறீங்க நபர், இது இன்னொரு தடவை நடக்கக்கூடாது. பெரிய சத்தம், சண்டை, கார் அங்கே பார்க் பண்ணதுனால. நான் கீழே வர்றதுக்குள்ள அவர் போயிட்டார். எப்படிங்க ஆலயத்தில் இதெல்லாம் நடக்குது? சண்டை, பெரிய சண்டை. அது ஒரு பிள்ளை, பாவம் அந்த பிள்ளை, இங்கிலீஷ் பூசிக்கு வர பிள்ளை. அது அமைதியாக பேச முடியல. நான் கேட்டேன், என்ன மாதிரி நடந்துச்சுன்னு. இல்லை ஃபாதர், இப்படி நடந்துச்சுன்னு. படம்லாம் எடுத்து எனக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த நபர்கிட்ட தனிப்பட்ட முறையில் நான் பேச வேண்டி இருக்குது. ஆலயத்துக்கு வரீங்களே, என்ன நடக்குது? அப்போ வீட்டுக்கு போகும்பொழுது காலியாகத்தானே போகிறீங்க. You are going back without anything at all. You are going zero. காலையத்தில் ஏன் உட்கார்ந்துருக்கீங்க? இந்த மனது காலியாக இருக்குது. அன்பு இல்லை, இரக்கம் இல்லை, பாசம் இல்லை, தூய்மை இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பழிக்கு பூசிக்கும் வரும்பொழுது நீங்க உங்களுடைய அந்த அதிர்வுகள், ஆண்டவரோட அதிர்வுகளை நீங்க அதிகமாக பெற்று செல்லணும். You have to receive greater vibrations of the risen Lord inside you. His love, அவரோட அன்பு. அதுல இருக்க மாட்டீங்களே. ஒவ்வொரு நாளும் எப்படி வாழ்றீங்க? அந்த பக்குவத்துக்கு வரணும். நேத்து நான் ரீசன் கிரைஸ்ட் தி லைட், கிறிஸ்து சகாயா, இயேசுவோட ஒளி திருவிழாக்கு போன நேற்று சாயங்காலம் அந்த பூசையில் சொன்னேன், நீங்களாம் சாதாரணவர்கள் அல்ல, நீங்களாம் அசாதாரணவர்கள். யூ ஆர் நாட் ஆர்டினரி, யூ ஆர் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. உண்மை, நீங்களும். அது இன்னொரு பூசையில் சொல்லலாம், ஆனால் இப்போ அது நினைவுக்கு வந்துச்சு. நீங்களாம் சாதாரணவர்கள் அல்ல, நீங்கள் அசாதாரணவர்கள். யூ ஆர் நாட் ஆர்டினரி, யூ ஆர் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பிகாஸ் யூ ஆர் பேப்டைஸ்ட். நீங்கள் ஞானஸ்தானம் பெற்று விட்டீர்கள். அதெல்லாம் சொல்லிட்டு பூசையெல்லாம் முடிஞ்சிட்டு எல்லாம் ஜாலியாக வரோம் வெளியில்.
சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, என் ஃபாதரோட சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், ஃபாதர் உங்களுக்கு கொஞ்ச நேரம் பார்க்கலாமான்னு. சரிம்மா கை கழுட்டு வரேன்னு கை கழுட்டு வந்தேன். நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா ஆர்டினரின்னு சொன்னீங்களே, அசாதாரணம், அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது ஃபாதர். நான் சொன்னேன், ஏம்மா? என் கணவர் 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். அதனால் நான் ஏற்றுக்கொள்ள முடியல கடவுளை எப்படி செஞ்சிட்டாருன்னு. எனக்கு என் 2 பிள்ளைங்களும் கோயிலுக்கு வரதில்லை, 2 பொம்பளை பிள்ளைங்க கோயிலுக்கு வரதில்லை. நான் சொன்னேன் உடனே என்னுடைய அனுபவத்தை சொன்னேன். உங்களோட கணவனுக்கு என்ன வயசு? 63 வயசுல எடுத்துட்டார் கடவுள்னு. அம்மா, எத்தனை பேர் 20 வயசில் சாகுறாங்க பிள்ளைங்க, 40 வயசில் சாகுறாங்க. சமூகத்தில் என்னுடைய நெஃப்யூ 42 வயசில் இறந்தார். நான் கடவுளை சபிக்க முடியுமா? கடவுள் சொல்ல முடியுமா, கடவுள் உன் கண்ணு இல்லையே, I am not extraordinary, I am only ordinary. கடவுளை நம்ம அப்படி குறை சொல்லக்கூடாது. God has blessed me. எப்போ இந்த உயிர் போயிடணும் அவர் கையில் இருக்குது, அவர் தான் உரிமையாளர். பட் I am extraordinary. நம் அசாதாரணவன். அதனால் அந்த மாதிரி வாழணும். You live an extraordinary life. ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லும் பொழுது you don't live ordinary life, you live extraordinary. You are powerful, you are precious, you are spectacular, you are wonderful, you are amazing. அப்படி நினைங்க ஒவ்வொரு நாளும், அப்படி இருப்பீர்கள் நீங்கள் ஒவ்வொரு நாளும். என்னால் முன்ன முடியலையே. 80-90 வயசுல அப்படி நடக்கிறாரு ஒருத்தர். இது 30 வயசுல கூட ஆகல. நடந்து காட்டுனா அவங்கள்ட்ட. இது உண்மைங்க. இங்க திராணம் இருக்கணும். When you are powerful here in this heart, everything will work well. இங்க பலம் இல்லாவிட்டால் எல்லாம் சொங்கி போய் மக்கி போய் நீங்க அப்படியே போயிடுவே. So when you come to church, be powerful, return home powerful. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோட மகத்துவத்திலையும் மகிமையிலையும் நான் இருக்கும் பொழுது நான் சோர்ந்து போக மாட்டேன். கடைசி வார்த்தை சொல்லுறாரு எனக்கு இதில், கடைசியான வார்த்தை என்ன சொல்றாரு இங்க? உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றவர்களே, மகிழ்ந்து பெருவகை கொள்வீர்கள். Nothing must shake you, nobody can shake you, no words can destroy you, because you are powerful in Jesus. Amen. தூய்மையா இருக்க கத்துக்குங்க, அந்த பழியில போங்க. அதுக்குத்தான் நம்ம இந்த உலகத்தில் ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. அவர் சாயல்ல படைச்சிருக்கிறாரு, அவர் போல இருக்கணும். என்ன அவருடைய சாயல்? தூய்மை. விழுவான் பரவாயில்ல, விழுந்து கொண்டு இருப்பான் பரவாயில்ல, எந்திரிங்க, திருப்பி எந்திரிங்க, அவரை கட்டி பிடிச்சிக்குங்க, அவர் உங்களை ஆட்கொள்வார். ஆமேன்.